இலங்கை அரசாங்கம் மற்றும் யுனெஸ்கோ அமைப்பின் ஏற்பாட்டில் இலங்கையில் உள்ள உலக மரபுரிமை தளமான அனுராதபுரம் புனித நகரை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட சர்வதேச நிபுணர் மாநாடு பிரான்சில் நடைபெற்றது. அனுராதபுரத்தின் புராதன நகருக்கான ஒருங்கிணைந்த மரபுரிமை முகாமைத்துவ திட்டத்தினூடாக அனுராதபுரத்தின் நிலையான பாதுகாப்பை ஏற்படுத்த யுனெஸ்கோ மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. Our government plans to develop 3 cities as heritage cities in Sri Lanka. இலங்கையில் உள்ள மரபுரிமை மிக்க நகரங்களாக 3 நகரங்களை அபிவிருத்தி செய்ய எமது அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அனுராதபுரம், யாழ்ப்பாணம், கண்டி ஆகிய நகரங்களே அவை. குறிப்பிட்ட ஒவ்வொரு நகரமும் இலங்கையின் அடையாளத்தின் குறிப்பிட்ட சில பண்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தனித்துவமான உணர்வை பிரதிபலிப்பதால் நாம் இந்த நகரங்களை தெரிவு செய்தோம். அது யாழ்ப்பாணத்தின் மீண்டெழும் தன்மையாக இருந்தாலும் சரி, திருகோணமலையின் பல்கலாசார தன்மையாக இருந்தாலும் சரி, கண்டியின் பல்கலாசார தன்மையாக இருந்தாலும் சரி, இந்த நகரங்கள் இலங்கையின் சிறப்பு தன்மையை உள்ளடக்கியுள்ளன. ஆகவே நாம் அவற்றை பாதுகாத்து உலகின் ஏனைய நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள எதிர்பார்க்கின்றோம். இந்த மாநாட்டில் மரபுரிமை முகாமைத்துவம் தொடர்பிலான ஒருங்கிணைந்த செயற்பாடுகளை ஆராய்வதற்காக உலகளாவிய மரபுரிமை நிபுணர்கள், சமூக தலைவர்கள், உலக வங்கி, ஜெய்கா நிறுவனம், கொய்கா நிறுவனம், பிரான்ஸ் அபிவிருத்தி முகவர் நிறுவனம் உள்ளிட்ட சர்வதேச அபிவிருத்திக்கான அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இணைந்திருந்தனர்.